Hello friends, welcome back to my channel #forus. இன்னைக்கு வந்து ஒரு சாரியை எப்படி ஈஸியா ப்ரீ ப்ளீட் பண்ணிட்டு அது வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணலாம்ன்றது தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான சாரி வந்து நீங்க எடுத்துக்கோங்க. எந்த சாரி நீங்க வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட பல்லு பார்ட் வந்து நீங்க ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ப்ளீட்ஸ் எடுத்துட்டு அதை அரேஞ்ச் பண்ணி ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் லேயர் பின்னாடி வந்து மிச்சம் இருக்க எல்லா லேயரும் வந்து ஹைட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட ரூமில் இருக்க இந்த மாதிரி ரோப் இல்லாட்டி வேறு ஏதாவது வந்து உங்களோட சாரீ வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதில் வந்து உங்களோட பல்லு பார்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் யாரோட ஹெல்ப்புமே தேவையில்லை. யாராவது ஒருத்தவங்க பிடிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்கணுன்ற அவசியமே இருக்காது. நீங்களே வந்து உங்களோட ஓனாக வந்து நீங்களே வந்து யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே அழகாக ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது மெத்தட் வந்து நீங்கள் ஈஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பல்லு பார்ட்டோட லென்த்தை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ பல்லு ப்ளீட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சாரியோட அதர் எண்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து உங்களோட சென்டர் ப்ளீட் வந்து எங்கே டக்கின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட ஹிப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வரைக்கும் மெஷர் பண்ணி ஒரு டிக்டாக் பின் இல்லாட்டி சேஃப்டி பின் ஏதாச்சும் வந்து வச்சு நீங்கள் வந்து ஒரு மார்க் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ப்ளீட்ஸ் எடுக்க வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 5 to 8 ப்ளீட்ஸ் வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து சின்ன சின்னதாக எடுக்கிறீங்கன்னா ஒரு 8 ப்ளீட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக எடுப்பீங்கன்னா 5 ப்ளீட்ஸ் மட்டும் போதும். நிறைய வச்சிங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும். நெக்ஸ்ட்டு இதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வியர் பண்ணுறது தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்திருக்க இந்த சென்டர் ப்ளீட்ஸ் வந்து ஒரு ஃபிங்கர் கேப் இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் வந்து அப்படியே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சென்டர் ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதையும் சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சென்டர் ப்ளீட்டோட மிடில் அண்ட் பாட்டம் போர்ஷனும் இதே மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டாப்பில் வந்து சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் அப்படியே தூக்கி பிடிச்சிங்கனாலே அது அழகாக வந்து ஃபால் ஆகும். அது வந்து நீங்கள் அப்படியே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து அப்படியே சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. மிடில் ஒரு சேஃப்டி பின் அதுக்கப்புறம் பாட்டமில் ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வியர் பண்ணும் போது மிடில் போட்ட சேஃப்டி பின்னையும் பாட்டமில் போட்ட சேஃப்டி பின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருக்க இந்த பார்ட்டை வந்து நம்ம நீட்டாக வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பல்லு பார்ட் வந்து அயன் பண்ணிகிட்ருக்கேன். பல்லு பார்ட் அயன் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டர் ப்ளீட்ஸ் வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்னோடய சேனல் வீடியோஸ் நியூவாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பல்லு பார்ட் வந்து நீங்கள் அயன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் லேயர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த பல்லு பார்ட் மேலே ஏதாவது ஒரு வெயிட் மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. அது வந்து மூவ் ஆகாத மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து டேபிளில் வச்சு அயன் பண்ணுறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கிளச்சு இல்லை ஏதாவது அதை ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கிளிப்பு நல்லா டைட்டாக போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் லேயர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை வந்து அயன் பண்ணிக்கோங்க. இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ஜரி சாஃப்ட் சில்க் சாரீ. இது வந்து போரூரில் இருக்க சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஃப்ரண்ட் சைட் லேயர்ஸ் வந்து நம்ம அயன் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் ப்ளீட்ஸ் வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் இதை வந்து எப்படி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். சென்டர் ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் உங்களோட டேபிளில் வச்சு நீங்கள் ஃபோல்ட் பண்ண போகிறீங்க, இல்லை பெட்டில் வச்சு ஃபோல்ட் பண்ண போகிறீங்கன்னா நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் ப்ளீட்ஸ் வந்து நான் எப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கனோ அதே மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் அப்படியே திருப்பி உங்களோட பெட்லேயோ இல்லாட்டி வந்து டேபிள்லேயோ நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் எதில் வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ண போகிறீங்களோ இது மேலே வச்சு அது மேலே நீங்கள் வந்து அதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பல்லு பார்ட் எடுத்து உங்கள் மேலே போட்டுக்கோங்க. ராங் சைடு வந்து உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும், ரைட் சைடு வந்து கீழே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் இருக்க அதர் 2 சாரியை வந்து நீங்கள் இந்த சென்டர் ப்ளீட் மேலே அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நியூ சாரின்றதுனால நான் இன்னும் வந்து ப்ளவுஸ் வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கலை. ஸோ அதோடையே தான் நான் வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ண போகிறேன். உங்கள் சாரியோட பாக்ஸ் ஃபோல்ட் வந்து நீங்கள் வந்து எந்த அளவு விட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது சாரியோட அதர் எண்ட் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பல்லு பார்ட் வந்து அதுக்கு மேலேயே எடுத்து போட்டோம்னா இது வந்து ரைட் சைடில் வந்துடும். ஸோ இதையும் நம்ம வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட லேயர்ஸும் நம்ம வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணலான்றதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அந்த ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக வந்து இந்த மாதிரி மேலே போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்கள் சாரியோட விட்த்து வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து விட்டுருக்கீங்களோ அதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அதே அளவு தான் வந்து ஃப்ரண்ட் சைட் லேயர் வந்து நீங்கள் வெளியில் விடணும். ஸோ அதுக்கு எக்ஸஸாக இருக்கிறத வந்து நீங்கள் அப்படியே உள்ளேயே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு எண்டில் இருந்து நம்ம ஃபோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதர் எண்டையும் நீங்கள் வந்து இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பாக்ஸ் ஃபோல்ட் வந்து அழகாக வந்துடும். வெளியில் தெரிகிற பல்லு பார்ட் வந்து நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சாரீ வந்து ஈஸியாக நம்ம பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.